எங்கும் பசுமையான மரங்கள், அந்த பசுமைக்குள்ளாக ஒரு கட்டிடம். 1970களில் இந்த மண் அறிந்திருக்கவில்லை, இந்த மண்ணின் மீதும் ஒரு வெற்றி சரித்திரம் உருவாகும் என்று. ஆம், மாநகராட்சி ஆரம்ப பள்ளி ரத்தினபுரி. ரத்தினபுரியின் நகருக்கு நடுவே அமைந்துள்ள இந்த பள்ளி ஒவ்வொரு நாள் காலையிலும் காலை சிற்றுண்டியோடு துவங்கும் எங்கள் பள்ளி வேலை நாட்கள். தம் தோழியர்களோடு கதைத்து கொண்டே அமர்ந்து உண்ண ஏதுவான டைனிங். பள்ளி கட்டிடத்திற்கு மின்சார இணைப்பு வழங்க சோலார் பேனல் மற்றும் பள்ளிக்கு தேவையான நீர் வசதிக்கென்று சுகாதார முறையில் அமைந்த மேல்நிலை தொட்டிகள் மற்றும் குடிநீர் குழாய்கள், நல்ல வெளிச்சமும் காற்றோட்டமும் உள்ள விலாசமான வகுப்பறை, மாணவர்கள் அமர்ந்து படிக்க ஏதுவான இருக்கைகள், சுகாதார முறையில் அமைந்த ஆசிரியர்கள் மாணவர்களுக்கென்ற பிரத்யேகமான கழிவறை, புத்தக அறிவோடு பொது அறிவினை ஊட்ட ஓர் அமைதியான சூழ்நிலையில் அமைந்த நூலகம், மாணவர்கள் அமர்ந்து படிக்க ஏதுவான இருக்கைகளோடு கூடிய நூலகங்கள், உள் விளையாட்டு அரங்கு மற்றும் வெளி விளையாட்டுக்கென விளையாட்டுப் பொருட்கள், மேலும் கணினி அறை, மாணவர்கள் தங்கள் கணினி அறிவை மேம்படச் செய்து அதன் வாயிலாக பல போட்டிகளில் தாங்களாகவே கணினியில் தேர்வெழுத பயிற்சி அளிக்கப்படுகிறது. மேலும் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கென்று ஸ்கவுட் பயிற்சி வழங்கப்படுகிறது. நவீன தொழில்நுட்பத்துடன் இயங்கக்கூடிய ஸ்மார்ட் வகுப்புகள், அதை கற்றுத்தரும் ஆசிரியைகள், மாணவர்கள் உற்சாகமாக கற்க பொம்மலாட்டம் வழி கல்வி அளிக்கப்படுகிறது. இத்தனை வசதிகளுடன் கற்கக்கூடிய மாணவர்கள் தங்கள் தனித்திறமைகளில் மிளிர்கின்றனர். ஒவ்வொரு நாளும் அவர்களை மேடையில் வைத்து அழகு பார்க்க ஓர் விழா மேடை. பள்ளியில் மட்டுமா இங்கு துவங்கும் அந்த திறமை 8 திக்கும் பரவி வெளி போட்டிகளுக்கும் சென்று பல பரிசுகளை அள்ளிவர இந்த சூழ்நிலை அவர்களுக்கு ஓர் உந்து சக்தியாக விளங்குகிறது. அதோடு மட்டுமா, தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலும் எங்கள் மாணவ கண்மணிகள் பயமின்றியும் அச்சமின்றியும் தங்கள் திறமைகளை எண்பித்து காட்டியிருக்கின்றனர். படிப்பில் மட்டுமல்ல, ஒழுக்கத்திலும் எங்கள் மாணவ கண்மணிகள் சிறந்தவர்களே. பொறாமையற்ற போட்டி மனப்பான்மை உருவானது மகிழ் முற்றத்திலே. எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாக ஒவ்வொரு கொண்டாட்டத்திலும் மாணவ கண்மணிகள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். திறமைகள் வெளிப்பட்டால் பரிசுகள் குவியத்தானே செய்யும். எங்கள் குழந்தைகளுக்கு 8 திக்கிலிருந்தும் பரிசுகள் குவிந்த வண்ணமாய் அமைந்தன. ஆல் இந்திய ரேடியோவில் ஓர் சாதனை நிகழ்வு. திருக்குறள் ஒப்புவித்தலில் 1330 குறள் ஒப்புவித்து ஓர் சாதனை நிகழ்வு. கலை திருவிழாவில் தொடர்ந்து பரிசுகள். இப்படிப்பட்ட பள்ளியில் தங்கள் குழந்தைகளையும் சேர்த்து பயன்பெற உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்று சேர்க்கை விண்ணப்பத்தில் நீங்கள் இடும் ஓர் கையெழுத்து நாளை உங்கள் பிள்ளைகளின் தலையெழுத்தை மாற்றும் என்று நாங்கள் உறுதியாய் வாக்களிக்கிறோம். அரசு பள்ளி வறுமையின் அடையாளம் அல்ல, அது பெருமையின் அடையாளம்.
வாருங்கள் ரத்தினபுரி மாநகராட்சி ஆரம்ப பள்ளிக்கு. பள்ளி வீதியில் உலாவரும் குழந்தைகளை வெள்ளி வீதியில் உலவ கரம் சேர்ப்போம், வென்றெடுப்போம். நன்றி.